முதலில் மேகதாட்டுவை எதிர்த்து 2012 1000 பேரை திரட்டிக்கொண்டு கர்நாடகா எல்லையில் போய் போராட்டம் நடத்தியது என் தலைமையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, மேகதாட்டு அணையை கட்டச் சொல்லி தூண்டி விடுவதே மத்திய சர்க்கார் தான். இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வீட்டில் 2 நாள் ஒரு சதி கூட்டம் நடந்தது. அதில் கர்நாடகத்தைச் சேர்ந்த எல்லா கட்சி எம்பிக்களும் மந்திரிகளும் எல்லோரும் கலந்து கொண்டு நடந்தது. மேகதாட்டு அணையை கட்ட வேண்டும் என்றார்கள். பிரகாஷ் ஜவடேகர் சுற்றுச்சூழல் அமைச்சர், நாங்கள் வெளிப்படையா மத்திய சர்க்கார் அனுமதி கொடுக்க மாட்டோம், தமிழ்நாடு பெரும் எதிர்ப்பை காட்டும், நீங்க கற்ற வேலைக்கு தேவையான ஆயத்தங்களை செய்யலாம் என்று பச்சை கொடி காட்டிவிட்டார் என்று இந்து பத்திரிகை தான் இந்த சதி திட்டத்தை வெளியே கொண்டு வந்தது. உடனே நான் காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி 180 சங்கங்கள் அதிலே கலந்து கொண்டன. 1 மாத காலம் சோழ மண்டலம் பூராவிலும் காவிரி தீரம் பூராவிலும் பேர் ஆபத்து வருகிறது. மேகதாட்டு வடிவத்திலே கொள்ளிடத்துக்கென்ன மேட்டூருக்கே தண்ணீர் வராது. பஞ்சமும் பசியும் பட்டினியுமாக இன்னொரு எத்தியோப்பியாவாக இந்த சோழ மண்டலம் ஆகிவிடும் என்று கட்சி கொடிகட்டாத வாகனத்தில் சென்று எல்லா கட்சி தலைவர்களும் என்னை எல்லா ஊரிலும் வரவேற்று 1 மாத காலம் நான் இந்த மேகதாட்டு பிரச்சனையை முன்வைத்து மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து இதை தடுப்ப வேண்டும். மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வரணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த மாதிரி மக்கள் கொந்தளிச்சு எழுந்தாங்கன்னு மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வந்தால் ஒழிய அவங்க தான் இதை தூண்டிவிட்டு நீங்க அணையை கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி பின்பக்கத்தில் இருந்து ஏவுவதே இந்த மோடி அரசுதான், மத்திய அரசுதான். இந்த மேகதாட்டு அணை கட்டப்படுவதை 2ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று உடைத்து விட்டு வந்தான். ஒரு அணை கட்டினப்ப திருச்சியில் ஆண்ட மீனாட்சி பட்டாளத்தை அனுப்பி அங்கே கட்டப்பட்ட அணையை உடைத்து விட்டு வந்தான். பிறகு அதை செய்ய முடியாது, நம்ம போய் அங்க உடைக்கலாம் முடியாது. ஆனா மத்திய அரசு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டும் முன்பு அமைக்கப்பட்ட நடுவர் மன்றமும் லோயர் ரைபேரியன் ஸ்டேட் அனுமதி இல்லாம எந்த ஒரு கட்டடத்தையோ ஒரு சிறு சுவரையோ அணையோ மேலமைப்பிலே இருக்கக்கூடிய அப்பர் ரைபேரியன் ஸ்டேட் கட்டக்கூடாது, தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் எந்த வேலையில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு 950 கோடி ஒதுக்கியது மட்டுமல்ல, 68.7 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதன் மூலம் கபினி கிருஷ்ணராஜசாகருக்கே தண்ணீர் போதுமாக வந்து சேராது. மேட்டூருக்கு தண்ணீர் என்பதை கற்பனையை செய்து பார்க்க முடியாது. இந்த பெரும் தீங்கு பேர் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருப்பதால் மொத்த தமிழகமும் கொந்தளித்து எழ வேண்டும். இப்பொழுது சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அந்த பகுதியிலே ஒரு நடைபயண பிரச்சாரத்தை வைத்திருக்கிறார். நான் வரவேற்கிறேன். மக்களிடத்திலே சொல்லி மக்கள் தான் கொந்தளித்து எழ வேண்டும். எப்படி 65 மொத்த தமிழகமும் கொதித்தெழுந்ததோ அதை போல தமிழ்நாட்டினுடைய காவிரி தீரம் பஞ்ச பிரதேசமானால் மொத்த தமிழ்நாடும் பாழாகி போய்விடும். இது தமிழ்நாட்டுக்கே வருகிற ஆபத்து, வெறும் காவிரி தீரத்துக்கு மட்டுமல்ல. கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காது. அப்படிப்பட்ட பேராபத்து தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் அதை எதிர்த்து மொத்த தமிழகம் கிளர்ந்து எழ வேண்டும். அரசு அதை எதிர்க்கிறது. அனைத்து கட்சிகளும் இதிலே எதிர்ப்பை காட்டுகின்றன. இதில் ஒருமுனைப்பாக இருந்து மேகதாட்டு அணையை கட்டவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய முயற்சி வெற்றி பெற்றால்தான் எதிர்கால தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக மாறாமல் நாம்